வாயா சுண்டு, கையில் என்ன மறைச்சி வச்சிருக்க? எனக்கும் தாத்தாவுக்குமா? தாத்தா வரட்டும், நம்மளாம் சாப்பிடலாம். தாத்தா வரட்டும்யா. என் ராசா. பார்த்து வா. குழந்தை பார்த்து புள்ள, முதல்ல உட்காரு. இப்போ எதுக்கு நீங்க வந்த? கஞ்சி கொண்டாந்த. ஒருவேளை சாப்பிடலன்னா நான் செத்தா போயிடுவேன். நான் தான் சாப்பிட வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன்ல. அது சரி, நீ ஒத்தையில கஷ்டப்பட்டுட்டு இருப்ப, நான் மட்டும் அங்கே ஒய்யாரமா வீட்டில் உட்காந்துட்டு இருக்கவா? இப்போ எதுக்கு நீ 10 ஆள் பார்க்க வேண்டிய வேலையை ஒத்தால இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்க? நம்ம 2 வேளை கஞ்சி குடிச்சா போதாதா? என்ன குழந்தை நீயே இப்படி சொல்ற? நமக்குன்னு 2 பிள்ளைங்களாயிடுச்சு. அதுங்களுக்கு எதுவும் சேர்த்து வைக்க வேணாமா? அதுங்களை நல்லா படிக்க வைக்கணும், கல்லூடு கட்டணும். எவ்வளோ கிடக்கு. அப்போ எல்லாம் உன் பசங்களுக்கு தான், எனக்கு எதுவும் இல்லை அதானே? உனக்கு தான் நான் இருக்கேன்ல. இப்படியே ஏதாவது சொல்லி சமாளிச்சிரு. இந்த சாப்பிடு. என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? நேரம் பாட்டுன்னு போயிட்டு இருக்கு, இன்னும் ஒரு வேலையும் ஆகல. இங்க நேரம் ஆளு இல்லைன்னா போதுமே. யோ எவ்வளவு நேரம் கட்டிட்டு இருக்கீங்க? மடமடன்னு செய்யா ஒத்தாளு எப்படியா ஏத்துறது? இப்ப என்ன பண்ணி தொலைறதுன்னு தெரியல. ஐயா என்ன வேலைக்கு ஏதாவது ஆளு வேணுமா? வேலைக்கா? உங்களால முடிஞ்சதை கொடுங்க. நீங்களா? ஆளை பார்த்து இடம் விடாதீங்க. 10 ஆள் வேலையை நான் ஒருத்தனே செஞ்சிருவேன். சரி போய் பண்ணுங்க. யோ இங்கனையா வேடிக்க? வேலையை செய்ய நிமிஷத்துல எல்லா மூட்டையும் வண்டியில இருக்கணும், இல்ல நடக்கிறதே வேற. லட்சுமணா போதும், சரசரணி ஏத்து சீக்கிரம். வண்டியை நிறுத்துங்க. மூட்டையெல்லாம் முதல்ல எடுத்து போடு. என்னாச்சு? மானத்தை வாங்குறதுக்காகவே உங்க அப்பா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரா? இந்த கருமத்துக்கு தான் இந்த ஊருக்கு வரமாட்டேன்னு அப்பவே நான் உன்கிட்ட சொன்னேன். ஏன் இப்ப கத்திட்டே இருக்க? ஆமா, நான் கத்துறது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியும். உன் அப்பா என்ன பண்றாருன்னு அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாதுல்ல. அங்க பாரு. அப்பா, ஐயா உங்களை யாரோ கூப்பிடுறாங்க. அங்க என்ன பண்ற? இங்க வாங்க. ஐயா அழகரு எப்பயா வந்த? எங்க என் பேத்தி ஸ்ருதி? கையெடுப்பா. என்ன அசிங்கப்படுத்துறதுக்குன்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? என் உசுரை வாங்குறதுக்குன்னு இந்த கட்ட உயிரோடு இருக்கு. இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டுல இருக்க நீ. வாமா. மனுஷ ஜென்மமானு தெரியல, ஒரு எரிச்சல வருது. ஏம்மா வந்தது வராதம்மா கடுக்கடுன்னு பேசுற? ஆமா, உங்ககிட்ட கத்தி சாவணும்னு எனக்கு என்ன ஆசையா என்ன? வாடி உழப்பலாம். ஏய் ஏஞ்சி வெளில போடா. எப்படியா இருக்க? ஏமா அந்த ஆளு என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? எங்களை அசிங்கப்படுத்தி அப்பப்போ வந்துட்டு போறதையும் ஒரே அடியா வர விடாமக்கணும், அதானே? வீடா இது? இந்த வீட்ல ஏதாவது இருக்கான்னு பாரு. என்னத்தை தான் அப்படி வித்து திங்குறாங்களோ தெரியல. ஏய் வந்தது வராதுமா எதுக்குடி கத்திட்டு இருக்க? இல்லனா இதையும் வித்து தின்னுருக்கோங்களோ என்னவோ. குடும்பமே திருட்டு குடும்பமா இருக்குங்க. இந்த பாரு, திருடெல்லாம் பேசுறேன்னா பல்லகல்லாம் உடைச்சு. யாரு திருடன்னா எனக்கு தெரியாது. ஆனா திருட இல்லாம பொருள் எல்லாம் எப்படி காணாம போகுதோ. ஏய் இப்போ யாரு திருடன்னு சொல்ற மாதிரி எனக்கு பிடிக்காத மாதிரி எல்லாம் பேச முடியாது. இவ்ளோ பேசுறீங்க. மாசம் பணம் அனுப்புறேன். இல்ல ஒரு தம்பி பணம் இல்லை, வேலை செஞ்சேன், பையன் பார்த்துட்டேன். ஏங்க வார்த்தை பேசாத. எனக்கு டென்ஷன் வருது.
இருந்துக்கோ. என்னையும் என் புள்ளைய விட்டுருங்கடா சாமி. ச்சே, என்ன பண்ணி தொலைறதுன்னு தெரியல. ரெண்டு செத்து தொலைஞ்சாலும் எல்லாத்தையும் வித்து தொலைச்சிட்டு போயிடலான்னு பார்க்குறேன். ரெண்டு கழுத மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டு. இங்க வா கண்ணு, இங்க வா கண்ணு. வாடா வா, வாடா வாடா ஏ ராஜாத்தி. நீ சாப், நீ சாப். சீ, அறிவில்லையாடி உனக்கு? என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியுதா உனக்கு? அவங்க வாயில வச்சது போய் எடுத்து நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. ஏங்க, அவதான் சின்ன புள்ள, ஏதோ அறிவு இல்லாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு தெரியாதா? நீங்க தானே சொல்ல அவகிட்ட. உங்களுக்கு இருக்கிற வியாதி எல்லாம் என் பிள்ளைக்கு வரணுமா? வயசானா மட்டும் போதாது, கொஞ்சமாச்சும் என்ன செய்யறோம் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியணும். நல்ல புருஷ மாதிரி பொண்டாட்டி, பொண்டாட்டி மாதிரி புருஷன் இருக்கீங்க. ஏன் இந்த குடும்பத்துல வந்து வாட்சி தொலைச்சுன்னு தெரியல. குழந்தை ஏதாவது சாப்பிட்றியா? பேசாம படுறி. ஏதாவது சாப்பிட்றியான்னு கேட்டேன். ஓ, நான் இப்ப சாப்பிட்றதா உனக்கு பிரச்சனையோ? நான் என்ன உன் வீட்டுக்கு வடிச்சு கொடுறதுக்காக இங்க வந்திருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அப்படியே உனக்கு பசிக்குதுன்னா போய் குடும்பத்தோட சேர்ந்து உட்காந்து சமைங்க. இல்லனா வெளியில போய் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடு. நானும் என் பிள்ளையும் வரும்போது நல்லா திருப்தியா சாப்பிட்டோம். இப்ப நாங்க 2 பேரும் தூங்க போறோம். சாமி, தயவு செஞ்சு வெளியில போறியா? அப்பா எங்க? கொல்லை பக்கம் போயிருக்காரு. நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்கல்ல? நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். நான் அப்போ சாப்பிட்டோம். இதை சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா உனக்கு? சரி போய் படுத்துங்க, நான் படுக்க போறேன். இப்படி தூரம் வந்ததே எனக்கு உடம்புலாம் வலிக்குது.